வீடியோ பார்க்க யூடியூப்ல பார்த்தா கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும். முழு வீடியோ கிடைக்கும். ஃபேஸ்புக்ல வீடியோ பார்த்தா கீழே லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி முழுசா பாருங்க. அதான் இப்போ எல்லாரும் நீங்க சொல்றத பார்த்தா இருக்கிற பயிர்லயே வந்து எள்ளு பயிர் தான் சுலபமான பயிர். சுலபம், இது ரொம்ப ரொம்ப சுலபம். ஏன்னா வந்து நான் இது களைலாம் வெட்டுவாங்க, அம்மா வீட்டு பக்கம்லாம் இது களை வெட்டுறாங்க. ஆனா நாங்க வெட்டுறது கிடையாது. நாங்க ரொம்ப மழையா கழியா தண்ணி காயாம இருந்ததுன்னா, சூழ்நிலையா ரொம்ப ஈரம் அதிகமா இருந்ததுன்னா முடியாதுன்னாக்க மறுபடியும் நெல் வச்சுக்குவோம். இந்த மாதிரி நேரத்துல எள்ளு வச்சிடும். இப்போ அது தண்ணி பஞ்சம் இருக்கிறவங்க எள்ளு பண்ணலாமா? பண்ணலாம். எள்ளு என்ன ரகமா அது தெரியுங்களா? நாட்டு ரகம் தெரியல, எங்க வீட்டுல இருந்து நாங்க வச்சுக்கிறோம். நம்ம தான் ஏற்கனவே நெல் நட்டுட்டோம் இல்லைங்களா, நெல் அறுத்துட்டு புழுதி ஓட்டிட்டோம். அப்படியே அது அந்த தாளை வந்து புழுதி ஓட்டிடுறோம். புழுதி ஓட்டிட்டு ஒரு 10 நாள் காயிட்டோம்னா திரும்ப அந்த தாளுக்கு புழுதியில தண்ணி பாசிடுவோம். தண்ணி பாசி மறுபடியும் ஓட்டுவோம். 2 கிலோ தான் வச்சுக்கிறோம். போதுமா 50 சென்ட்டுக்கு? போதும். எள்ளு வந்து அசியா தானே இருக்கணும். அசியா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். செடி பெருசு பெருசாக வளரும். மூலிகை அடிக்க தேவையில்லை, இருந்தாலும் நான் இருக்குதுன்றதுனால அடிப்பேன். சும்மா இருக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் வளர்ச்சி வரட்டமான்றதுனால அடிப்பேன். நானே நம்ம அடிக்கலனாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு 200 கிராம் 300 கிராம் ஒரு டேங்க்கு கலந்து அடிச்சு. அதை அடிச்சா என்ன ஆகுது? அந்த பூ நல்லா பூக்கும், காய் நல்லா தரமாக இருக்குன்றதுனால